பிரண்டை சட்னிக்கு பிரண்டை நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த 4 எட்ஜஸில் இருக்கிற அந்த நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு நார் மாதிரி வரும். அதை எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி 1 இன்ச் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, நமக்கு தேவையான அளவு, இந்த பிரண்டைக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா, காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கடுகு, ஜீரகம். ஓகே, இவ்வளவு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். பிரண்டை வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப 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 நல்லது. ஸோ வந்து அதோட குவாலிட்டி அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ வந்து பிரண்டை எப்போவுமே வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். பிரண்டையை ஃப்ரை பண்ணும்போது நல்லா ப்ரௌன், ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். இல்லைன்னா அதில் ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கும், அதை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சி தாளித்து வச்சிட வேண்டியதான். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு காஞ்ச மிளகா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, காஞ்ச மிளகா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் அதிகமாகவே கருப்புளுந்து நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ ஒரு கொஞ்சம் கருப்புளுந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்தோங்க. கலர் சேஞ்ச் ஆனாலும் சரி, வாசனை வந்தாலும் சரி, வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 மட்டும் தனியாக பிளேட்டில் வச்சுக்கணும். காஞ்ச மிளகாய் தனியாக வச்சுக்கோங்க. ஓகே, கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் மாற்றிட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நல்லா கடுகு வெடிச்சிடணும். வெடித்ததுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இதோட வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா தெரியும் உங்களுக்கு, வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறணும். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகே, வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3 ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி உதிர்த்து போட்டுக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து ஃப்ரை ஆகணும். ஓகே, வெங்காயம், பூண்டு நம்ம போட்டோம்ல, அதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பிரண்டையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரண்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகலைன்னா உங்களுக்கு வந்து விறுவிறுன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பிரண்டை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகலைன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஓகே, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். சட்னி வந்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் பிரண்டை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கு மேலே வெங்காயம் அதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் அரைச்சிட்டு கடைசியில் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில், தண்ணி எதுவும் படாமல் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணி வச்சிடணும். டெய்லி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாம். 3 வேளையும் சாப்பிட முடிஞ்சாலும் நல்லது. இது வந்து ரொம்ப 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 நல்லது. ஹெல்ப் நல்ல ஃபுல் கால்சியம் சத்தும் இருக்குது, அதே சமயம் நார் சத்தும் இருக்குது. கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி போன் பெயின் இருக்கிறவங்க, ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க, ஏதாவது ஸ்வெல்லிங், காலில் ஏதாவது ஸ்வெல்லிங் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப 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 நல்லது, ரொம்ப ஹெல்தி. ஓகே, ட்ரை இட் அட் ஹோம் and subscribe and like my channel for more healthy
recipes like this. Thank you.